கோவை செம்மொழி பூங்காவிற்கு பொங்கல் விடுமுறையில் 1,00,000 பேர் வருகை. மாநகராட்சி நிர்வாகம் தகவல். கோவை காந்திபுரம் பகுதியில் உலகத்தரம் வாய்ந்த வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ள கோவை செம்மொழி பூங்காவில் பொங்கல் பண்டிகை விடுமுறை நாட்களான கடந்த 4 நாட்களில் மட்டும் 1,00,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஆர்வமுடன் பார்வையிட்டு மகிழ்ந்தனர். கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட காந்திபுரம் பகுதியில் ரூபாய் 208.50 கோடி செலவில் சுமார் 45 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ள இந்த பூங்காவினை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த 2025 நவம்பர் 25ஆம் தேதி பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். அன்று முதல் நாள்தோறும் ஏராளமான பொதுமக்களும் மற்றும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர்களும் இப்பூங்காவை ஆர்வத்துடன் பார்வையிட்டு வருகின்றனர். இந்த கோவை செம்மொழி பூங்கா நீர்வீழ்ச்சியுடன் கூடிய நுழைவாய்வில் இலக்கியங்கள் இடம்பெற்றுள்ள செண்பக மரம், இலவு, மிளகு மரம், திருவோட்டு மரம் உள்ளிட்ட அரிய வகை மரங்கள் மற்றும் செடிகளை கொண்ட செம்மொழி வனம், நறுமண வனம், ஐந்திணை வனம், 1000க்கும் மேற்பட்ட ரோஜா வகைகளை கொண்ட ரோஜா தோட்டம் என 38.69 ஏக்கர் பரப்பளவில் பல்வேறு தோட்டங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த தோட்டங்களில் உள்ள மரம் மற்றும் செடி வகைகளை பற்றி பொதுமக்கள் எளிதில் தெரிந்து கொள்ளும் வகையில் QR கோட் வசதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் தமிழ் பண்பாட்டின் அடையாளமாக கடையேழு வள்ளல்களின் கற்சிலைகள், தாவரவியல் அருங்காட்சியகம், 500 பேர் அமரக்கூடிய திறந்தவெளி அரங்கம் மற்றும் உயர்தர உடற்பயிற்சி கூடம் போன்ற சிறப்பம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. மற்றும் குழந்தைகளுக்கான விளையாட்டு பூங்கா AI மற்றும் VR தொழில்நுட்பத்துடன் செய்யப்பட்டுள்ளது.